டேய் விஜய், உனக்கு தானே சொல்கிறேன், உன்கிட்ட தான் பேசுகிறேன். இதுதானே விஜய், ஃபிலிம் ஆக்ட்ரஸ் விஜய், உனக்கு தானே பேசுகிறேன். என்ன வச்சுக்க, விஜய்னு நிறைய பேர் இருக்கான். நீ தான் ஃபிலிம் ஆக்ட்ரஸ், உனக்கு தான் பேசுகிறேன். சரியா? எதுக்கு பேசுகிறேன்னு நல்லா புரிஞ்சிக்க, தெரிஞ்சிக்க. என்னோட வயசில் 20-30 வயசு பெரியவன் நீ. 26 வயசு பெரியவன்டா நீ. உதாரணமாக கரெக்டாக சொன்னாக்கா 26 வயசு பெரியவன் என்னோட நீ. ஆனால் நீ சொல்கிறது என் போல கூட கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். என் அப்பன் சிவான்டா, வேறு எவனுக்கும் என் தலை வணங்கி போவதுடா. வேணா என் தலை விட்டு போங்கடான்னு சொல்லுவேன் நான். சரியா? நான் யார் தெரியுமா? டேய், அம்மா யார் தெரியுமாடா உனக்கு? ஜெயலலிதான்னு எவனோ சொன்னானே. எங்கள் அம்மா என்ன சொன்னான் அவன் ஒருத்தன். அம்மா இல்லை, மோடி தான் எங்கள் டாடின்னு. மோடிக்கே நான் தான்டா டாடி. அதை சொன்னவனே நான்டா. என்னை மீறி எவன்டா? என்னை மீறி ஒருத்தனுக்கு ஒருத்தன், ஒண்டிக்கு ஒண்டி அடித்து ஜெயிக்கலாம். வாங்கடா. யாருன்னா இருக்கீங்களா? ராக்கு ஜான்சன் மாதிரி யாருன்னா இருக்கீங்களா? ஐ மீன் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் நான் இல்லை, WWE சாம்பியன் ராக்குமார் நான். சும்மா கிடந்த பிள்ளைகா பசங்க மாதிரி படம் நடிச்சுட்டு போகிற ஆள் நான் இல்லை. அந்த மாதிரி படம் நடிச்சியா சூத்த மூட்டை நீ சம்பளம் வாங்கினியா 300 கோடியா மூடிக்கிட்டு போயிடணும். அதை விட்டு வேறு மாதிரி பண்ண வச்சுக்க, திக்கு தேச தெரியாமல் போயிடுவேன். ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அவள் ஜோதி எனக்கு வேணும். அவளை கால் பண்ண வை, கல்யாணம் பண்ணி வை, நீ சிஎம் ஆவ.